ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் ஆஃபீஸியல் சேனல். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு புதிய பிரச்சனை இப்பொழுது கிளம்பி இருக்கு. அதனால அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 205 இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், இந்தியா மற்றும் அமெரிக்கா ரெண்டு நாட்டினுடைய ட்ரேட் பல மடங்கு அதிகரிச்சிருந்தாலும் நம்ம அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறீங்க கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல மக்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரியே அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டினுடைய வறுமையை கருத்தில் கொண்டுட்டு நிறைய பேர் அங்க போய் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில நிறைய பேர் சட்டவிரோதமா அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா இப்ப என்ன பிளான் பண்ணாங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதுசா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு. எந்த மாதிரி அக்ரிமெண்ட்னா, யாரெல்லாம் அத்துமீறி அமெரிக்காவுக்குள்ள இருக்கீங்களோ அத்தனை பேரும் அத்தனை வெளிநாட்டினரையும் நான் துரத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா அந்த வரிசையில இப்பொழுது இந்தியர்களையும் வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 18,000 பேர் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஐடென்டிஃபை வச்சிருக்காரு. அதுல இப்போ 205 பேரை இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் இருக்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே நாடு கடத்த போவதாக சொல்லியிருக்காங்க. இவர்களை மிலிட்ரி, அமெரிக்காவினுடைய மிலிட்ரி மூலமா C-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானத்தின் மூலமா இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. இது எப்ப கடத்தினாங்கன்னா, எஸ்டர்டே இந்தியன் டைம் படி ஏர்லி மார்னிங் 3 o'clock பிளைட் கிளம்பி இருக்கு. இதை கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரியே இந்தியர்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்களான்னு பார்த்தா, உலகத்துல இருக்க கிட்டத்தட்ட 195 கண்ட்ரி இருக்கு. அதுல 145 கண்ட்ரில கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல அடையாளம் கண்டிருக்காங்க. இவர்கள் எல்லாத்தையும் நாடு கடத்த போறாங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட 300 to 400 ஏர்கிராப்ட் மூலமா ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு போய் அவர்களை விட போறாங்க. ஆக்சுவலா இவர் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் யாரெல்லாம் உள்ள அத்துமீறி இருக்கீங்களோ உங்களால எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு ரீசன்னாலதான் ஒவ்வொருத்தையும் வெளியேற்றிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது இப்ப மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. 2023 to 2024 அப்பவும் இதே மாதிரி தான் நாடு கடத்தினாங்க. அதுல இந்தியர்கள் கிட்டத்தட்ட 1100 பேருக்கு மேல ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்களையும் நாடு கடத்தியிருக்காங்க. அந்த வரிசையில இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் கிளம்பி இருக்கு. ஆக்சுவலா அமெரிக்கா மற்றும் இந்தியா ரெண்டு நாட்டினுடைய மீட்டிங் கூடிய விரைவில் நடக்க போகுது. ஆக்சுவலா அது பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்கா போய் டொனால்ட் ட்ரம்புடன் 2 நாள் முக்கியமான மீட்டிங் ஈடுபட போறாரு. ஆக்சுவலா இதுல சேஃப்டியை பத்தி, ட்ரேடிங்கை பத்தி, அதே மாதிரி நாடு டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறி இருக்கு. அதே மாதிரியே இந்த அமெரிக்கா, இந்தியா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே இப்போ டாலர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுவது. ஏன்னா ரூபீஸ் படு வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா ஆல் டைம் ஹையா இப்ப தொட்டு இருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ ஜஸ்ட் 4 ரூபாயா இருந்தது ஒரு டாலர். ஆனா இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. ஒரு டாலர் கிட்டத்தட்ட 87.29 அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதனால இந்தியா நிறைய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், பல்வேறு பகுதிகளில் பிசினஸ்ல எல்லாத்தையுமே டவுன் ஆகிட்டு வராங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய முக்கியமான டிசிஷன் எல்லாமே எடுத்தார். அதுவும் முக்கியமா சைனாவாகட்டும், மெக்சிகோவாகட்டும், கனடாவாகட்டும் 3 நாடுகளுக்கும் படு அதிகமா டாக்ஸ் போட்டார். ஏன்னா அதிகமா இந்த 3 நாட்டுல இருந்தா அமெரிக்கா நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அதிகமா இம்போர்ட் பண்றங்காட்டி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் டவுன் ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக முக்கியமா டாக்ஸ் போட்டார். ஆக்சுவலா இவர் எந்த அளவுக்கு டாக்ஸ் போட்டாருன்னா, மெக்சிகோ மற்றும் கனடா 25% டாக்ஸ் போட்டாரு. அதே மாதிரி சைனா 10% அதன் மேல டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ கனடா என்ன பிளான் பண்ணிருக்காங்க, நாங்க அமெரிக்காவுக்கு எதிராக நாங்களும் டாக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 15% டாக்ஸ் போட்டிருக்காரு. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு புதிய தலைவலியா இப்போ கிளம்பி இருக்கு. அதே மாதிரியே இந்தியா அத்துமீறி இன்னும் அமெரிக்கால இருந்தாலும் 2023 to 2024 கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேல அமெரிக்காவினுடைய வடக்கு எல்லை வழியா உள்ள வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 3 to 4% பேரு அவர்களிடம் ப்ராப்பர் விசாவே கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா
ஏன் வந்து கம்பல்சரி எல்லாரும் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால எல்லாரும் வந்து அமெரிக்கா போனா எளிதா வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்றாங்க. அதே மாதிரியே அங்க விசா கட்டுப்பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து ஒரு H1B1 விசாவே வாங்கணும்னாலும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா வந்து எல்லா ப்ராப்பரும் இருந்தால் மட்டும்தான் அங்க வந்து விசாவே வாங்க முடியும். அந்த மாதிரி ரீசன் காட்டி எதுக்கு வந்து நம்ம விசா வாங்கிட்டு உள்ள போகணும், அத்துமீறி உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா நம்ம இந்தியால வந்து ஒரு மாசத்தோட சேலரி வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் இருக்குன்னா, ஆனா அமெரிக்கால ஒரு மாச சம்பளம் ஆவரேஜா கணக்கு போடும்போது 5 to 6 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இது வந்து சைனா கம்பேர் பண்றவரை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலா சைனா வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $50,000 வாங்குறாங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட $75,000 மேல வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ஆல் டைம் கையா இந்தியர்கள் அமெரிக்காவின் செயல்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் வாண்டடா நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த H1B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விசால எத்தனை பேர் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க, அதே மாதிரியே இந்தியர்கள் எவ்வளவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 2023 டேட்டா படி கிட்டத்தட்ட 2,65,000 பேர் அங்க இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 78% இந்தியர்கள் தான் அங்க அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க காரணத்தினால அவர்களுக்கு பர்மனண்டாவே அங்க விசா கொடுத்துறாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய அதிபர் மற்றும் அதே மாதிரியே ரூபியோ 2 பேருமே என்ன சொல்றாங்க, இந்தியர்களுடைய செயல்பாடு இந்த மாதிரி அத்துமீறி உள்ள இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது, நாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா 2024 மட்டும் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல அங்க உள்ள இருக்காங்க சொல்லிட்டு அத்துமீறி இருக்காங்க, அவர்கள் வெளியே தோத்தணும்னு சொல்லி 15,000 பேர்த்த எல்லாத்தையும் வெளியே தோத்தி விட்டுருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா 2024 டேட்டா படி கிட்டத்தட்ட 15,000 இந்தியர்கள் வந்து உள்ள அத்துமீறி வர்றாங்க சொல்லிட்டு அவர்களை வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரியே அங்க கிட்டத்தட்ட மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டுல ஓவராலா கணக்கு படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 மில்லியனுக்கு மேல இருக்காங்க. அது ஒரு முக்கியமான தலைவலியா இருக்கு. அதுல இந்தியர்கள் மட்டும் 7,25,000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய குவான்டிட்டி இருந்தா அமெரிக்கா எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு. ஆக்சுவலா இப்ப நம்மளே வந்து இப்ப இந்தியால இருக்கோம்னா, இந்தியால வந்து வெளிநாட்டுக்காரங்க அதிகமா இருந்தா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், நம்ம நாட்டுக்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எதுக்கு இத்தனை பேர் வெளியே இருக்காங்க, வெளியே தோத்தி விடுவோம்ல. அதே மாதிரிதான் இப்ப அமெரிக்கால பண்ணிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவை எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது, இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதே மாதிரி டாலர் நிகரா இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி சந்திக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ல பட்ஜெட் வேற அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 2025 ஜிடிபி எந்த அளவுக்கு டெவலப் பண்ண போகுது. ஏன்னா நம்மளுடைய 5 to 6 வருஷமா நம்ம ஜிடிபி டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அரௌண்ட் 6 to 6.3% தான் அதிகமா இருக்கு. அது பேண்டமிக் அப்புறம் -7% ஆச்சு. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து 9% வந்து அதிகரிச்சது. ஆனா தொடர்ந்து வந்து நம்ம பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்கல. ஆனா நம்மளுடைய பிரச்சனையே என்னன்னா, நம்ம வீழ்ச்சியை சந்திக்கனாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போனா மட்டும்தான் சைனா மற்றும் அமெரிக்காவுக்கு காம்படேட் பண்ண முடியும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.